Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd January 2023. ஸோ இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அமெரிக்க மார்க்கெட் வந்து மிகவும் வலிமையாக முடிந்திருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1% ஏற்றத்திலும், S&P 500 1.86%, நாஸ்டாக் 2.66% என்று மிக வலிமையான ஒரு ஏற்றத்தில் ஏறி முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகளும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய எஜ்எக்ஸ் நிப்டி என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் நிப்டியும் கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் உயர்ந்து தற்போது வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். அமெரிக்க சந்தையினுடைய ஏற்றத்தின் தாக்கம் தற்போது எல்லா சந்தைகளும் பரவி வருகிறதை பார்க்கிறோம். நிப்டியினுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து நம்ம 18,200 சப்போர்ட் லெவலாகவும் 18,300 ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இன்னமும் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு பங்கு சந்தைக்கு சாதகமான சூழல் இருக்குது. 10-year பாண்டில் அந்த 3.47% என்ற அளவிலேயே தற்போது இருந்து வருகிறது. டாலர் இண்டெக்ஸ் வந்து வெகுவாக குறைந்திருக்கிறத பார்க்கிறோம். அது 1.67% 101.67 என்ற அளவில் தற்போது இறங்கி இருக்கிறது. முன்னாடி அந்த 102.3 இருந்ததை பார்த்தோம். பிரண்ட் குரூடும் மெல்ல மெல்ல வலிமை பெற்று வருவதை பார்க்கிறோம். இது 86 87.23. ஆனால் இது இந்திய பொருளாதாரத்துக்கு சற்றே அதிக பலுவை கூட்டும். கோல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுன்ஸ் 1930-33 வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஏற்கனவே அதே லெவலில் தான் இருக்கு. 1929 என்ற லெவலில். யூஎஸ்டி மட்டும் தொடர்ந்து வலிமை பெற்று வருவதை பார்க்கிறோம். 80.93. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி 82.93 இருந்தது பார்த்தோம். இது மிக மிக ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு வலிமையான ஒரு நிகழ்வாகும். எஃப்ஐஸ் வந்து வெள்ளிக்கிழமை ஹெவி செல்லர்ஸா இருந்தாங்க. 2000 கோடிக்கு மேல, அதாவது 2008 கோடிக்கு விற்றார்கள். அதே சமயம் டிஐஸ் வந்து 1509 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எஃப்ஐஸ் திடீர்னு இப்போ அதாவது சில நாட்கள் வாங்குவர்களாக இருந்தவர்கள் தற்போது மீண்டும் அதிக அளவில் விற்பவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட இப்போ சந்தையானது அமெரிக்க சந்தை திரும்பி இருப்பது இந்த சூழல்ல ஒரு மாறுபட்ட சூழலை காட்டிக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் ஓரிரு நாளில் இது எந்த மாதிரியான ஒரு நகர்வு இருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக சூழ்வது என்பதையே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு நம்ம நிப்டியை லைவ் ட்ரேடா பண்றோம். வெக்டா டிவி தமிழ் சேனல்ல யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கேப் அப் மூலமா மேல போறதுனால மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் இடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் இடிச்சு கீழே இறங்குமா, அதை தக்க வைக்குமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.